ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய் ஜெய் சாய்ராம். சாய் பக்தர்கள் அனைவருக்கும் சாய்கீதை டிவியின் சார்பாக என் பணிவான வணக்கங்கள். இன்று பாபாவுடைய அழகான அற்புத லீலையை ஒன்று நம்ம பார்க்கலாம். இது அத்தியாயம் 29 கொடுக்கப்பட்டிருக்க ஒரு லீலை. அதாவது பாபாவுடைய அடியவர்களான தெண்டுல்கர் குடும்பம், இந்த சாவித்ரி பாய் ரகுநாத் தெண்டுல்கர் அப்படிங்கிறவங்களுடைய வாழ்க்கையில் அவங்களுடைய மகனுக்கு பாபா நிகழ்த்திய ஒரு அழகிய அற்புதத்தை நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். இந்த ரகுநாத் டெண்டுல்கர் அவங்களுடைய மகனான பாபு டெண்டுல்கர் அவர் மருத்துவ தேர்வுக்காக தன்னை தயார்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்பெல்லாம் ஜாதகம் பார்க்கறது ஒரு வழக்கம் இல்லைங்களா? இப்போ இந்த மருத்துவ தேர்வில் தான் வெற்றி அடைவோமா மாட்டோமா அப்படிங்கிற ஒரு ஐயத்தினால இவர் போய் ஜாதகம் பார்க்குறாரு. ஜாதகம் பார்க்கும்பொழுது இவருடைய கட்டங்களும் கிரக நிலைகளும் சரியில்லாததுனால இன்றைய வருடம் மருத்துவ தேர்வில் அவரால் வெற்றி பெற முடியாது அப்படிங்கிறத கணிச்சு சொல்லிடுறாங்க. இதனால் ரொம்ப மன அழுத்தத்துக்கு ஆளாகி மனத்தளர்வு அடைந்த அவங்க ஷீரடிக்கு ஒரு நாள் போகிறாங்க. யார்? பாபுவுடைய அம்மா சாவித்ரிபாய் ரகுநாத் டெண்டுல்கர் பாபாவை பார்க்கறதுக்காக ஷீரடிக்கு போகிறாங்க. பாபாவிடத்தில் தன்னுடைய குறைகள் எல்லாத்தையும் சொல்லும் பொழுது தன் மகனுக்கு ஏற்பட்டிருக்க இந்த ஐயத்தை பற்றியும் அச்சத்தை பற்றியும் பாபா கிட்ட சொல்லும்பொழுது பாபா சொல்கிறாரு, இதை பற்றிலாம் எதுவுமே கவலைப்பட வேணான்னு சொல்லுங்க. என் மேலும் முழு பாரத்தையும் இறக்கிட்டு என்ன முழுமையாக நம்பி தொடர்ந்து பரீட்சைக்கு தயார்படுத்திக்க சொல்லுங்க. மனம் தளர்வுற வேண்டாம்னு சொல்லுங்க. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து தொடர்ந்து படிக்க சொல்லுங்க. கட்டாயமாக இந்த வருடம் மருத்துவ தேர்வில் அவங்க வெற்றி அடைவாங்க, கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வைக்கிறாங்க. அம்மாவும் ரொம்ப சந்தோஷமாகி தன் மகனிடத்துல போய் சொல்கிறாங்க. பாபு டெண்டுல்கருக்கு கொஞ்சம் பிடிமானமாகுது. பாபா சொன்ன வார்த்தைகளில் ஒரு நம்பிக்கை தொடர்ந்து படிக்கார தன்னால் ஆன அனைத்து முயற்சிகளையும் செய்து பார்க்குறாங்க. இரவு பகலும் தூக்கம் இல்லாமல் இந்த மருத்துவ தேர்வுக்காக தொடர்ந்து தன் முயற்சியை செலுத்திக்கிட்டே இருக்காங்க. இப்போ செலுத்தும் பொழுது என்ன ஆகுது? ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் தான் போய் எழுத்து தேர்வு எழுதிட்டு வராங்க. இந்த ரிட்டன் எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சுட்டு வராங்க. ஓரல் எக்ஸாமினேஷன், அதாவது வாய்மொழி தேர்வுக்கு போகிறதுக்கு நம்பிக்கை இல்லாமல் வீட்டிலேயே பயந்து போய் உக்காந்துட்ருக்காங்க. ஆனால் ஏருக்கு மாறாக என்ன நடக்குதுன்னா, பாபா சொன்னது போலவே பாபாவுடைய அனுகிரகத்தால் இவருடைய சந்தேகம் அனைத்தும் தூள் தூளாக உடைக்கப்படுது. அந்த எழுத்து தேர்வில் நல்ல மதிப்பெண்கள் பெற்று பாபு டெண்டுல்கர் தேர்ச்சி அடைகிறார். ஆனால் வாய்மொழி தேர்வுக்கு போகாமல் மனத்தளர்வுற்றிருந்த அவருக்கு அந்த எக்ஸாமினரே சக மாணவர் ஒருவரிடம் சொல்லி அனுப்புகிறார், நீ போய் பாபு டெண்டுல்கரை உடனடியாக ஓரல் எக்ஸாமினேஷனுக்கு வர சொல்லி அனுப்பவே பாபு டெண்டுல்கரும் வாய்மொழி தேர்வில் ஓரல் எக்ஸாமினேஷனும் தேர்ச்சி அடைஞ்சிடுறாங்க. கிரக நிலைகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு தோல்வியை தழுவிடுமோன்னு பயந்த அந்த பக்த குடும்பத்திற்கு நான் இருக்கேன், என் மேலே பாரத்தை செலுத்துன்னு பாபா சொல்லி அந்த கிரகநிலைகளால் உண்டான அந்த தோஷங்களையே நிவர்த்தி செஞ்சிடுறார். இதுதான் குருமார்களுக்கு உண்டான ஒரு மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல். முழுமையாக குருமார்களை நம்பணும்னா, பாபா மாதிரி ஒரு தெய்வத்தை நம்ம நம்பும் பொழுது, குருமார்களை நம்பும் பொழுது நிச்சயமாக நம்ம விதியை கூட மாற்றி அமைக்கக்கூடிய ஆற்றலுடையவர்கள் அவர்கள். அதனால தான் குருமார்களுக்கு அதீத சக்தி உண்டு. நாளைக்கு செத்து போயிடுவான் அப்படின்னு நான் சொல்லிட்டு இருப்பாங்க, கடைசியில் பார்த்தா அவனுடைய விதியவே மாற்றி அமைத்து அவனுக்கு உயிர் பிச்சை கொடுப்பார் பாபா. அந்த அளவுக்கு பாபாவுக்கு அதீத சக்தி உண்டுன்றது தான் இந்த கதையில் அழகாக சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அழகான பாபாவுடைய லீலை இது. அதனால் மனம் தளர்வு உற்று இருக்கிற எல்லோருக்கும் நான் சொல்கிறேன், ஜாதகம் ஜோசியம் நம்ப வேண்டான்னு என்றைக்குமே எங்கேயுமே பாபா சொன்னதே இல்லை. ஏன்னா அவருடைய வாழ்ந்த காலத்திலே அவருடைய கையை பார்க்குறதுக்கு எந்த ஒரு ஜாதகரையும் அவர் அனுமதித்ததே இல்லை. பூட்டிங்கிறவர் அவருடைய கையை பரிசோதனை பண்ண ரொம்ப முயற்சி பண்ணி அதில் தோல்வி அடைஞ்சார்னு தான் சச்சரிதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அதே சமயத்தில் நான் சாக போகிறேன்னு முடிவெடுத்த ஒரு பக்தரை அவருடைய உயிரை மீட்டெடுத்து அவரை ஜாதகம் படிக்க வைத்து தன்னுடைய வாழ்நாளில் அவர் நல்ல லட்சியத்தை அடையிறதுக்கும் வசதி வாய்ப்புகளோடு இருக்கிறதுக்குமே பாபா வழிவகுத்தார்ன்ற கதையும் இருக்குது. அதனால் ஜாதகத்துக்கு பாபா என்றைக்குமே எதிராளியும் கிடையாது. ஜாதகத்தை பற்றி தவறாகவும் நான் இங்கே சொல்லலை. எதிர்பட போகிற விஷயங்களை பற்றி நமக்கு முன்கூட்டியே எச்சரிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு இதுவாக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் அதற்காக மனம் தளர்வுற்று சோர்வுடைய கூடாது. எல்லாவற்றையும் தாண்டி தெய்வ சக்தின்னு ஒன்று இருக்குது.
இறை சக்தின்னு ஒன்று இருக்குது. அது நிச்சயமாகவே நம்ம இதிலிருந்து காப்பாற்றுவதற்கு வல்லமை உண்டு அப்படிங்கிறதுக்கு தான் பாபாவுடைய இந்த ஒரு லீலை வந்து ரொம்ப அழகான ஒரு உதாரணமாக நம்ம இருக்கு. மார்க்கண்டேயன் 16 வயதில் வந்து இறந்து விடுவான் சொல்லப்பட்ட ஒரு உண்மை. ஆனால் சிவபெருமான் என்ன செய்தார்? மார்க்கண்டேயனை காலனை தன் காலால் எட்டி உதைத்து காப்பாற்றி என்றும் 16 என்ற வரத்தை கொடுக்கிறார். பக்தியால் இறைவனுடைய பாதங்களை பற்றும் பொழுது ஜாதக ரீதியான பிரச்சனைகளுக்கும் நமக்கு விடுதலை உண்டு. துன்பங்கள்லேருந்து விடுபடுறதுக்கு இறை ஆற்றல் நமக்கு உதவும். குருமார்களுடைய சக்தி நம்மளை காப்பாற்றுங்கிறதுக்கு தான் இந்த கதை பெரிய ஒரு நமக்கு பாடமாக இருக்கிறது. மீண்டும் சாய்கீதை டிவியில் தொடர்ந்து சாயினுடைய லீலைகளை பற்றி பேசுவோம். ஜெய் ஜெய் சாய்ராம்.